கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலும் கர்த்தர் நம்ம இங்கே கூட்டமாக அழைத்து வந்ததற்காக கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். தொடர்ந்து நாம் இந்த 21 நாட்கள் இந்த ஜெபத்தை நாம் எடுத்து வருகிறோம். நம்முடைய இதயத்தின் இயக்கங்கள், வேண்டுதல்கள் கர்த்தர் நமக்கு நிறைவேற்றி தருவாராக. இந்த நாளிலும் கூட நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி யாத்திராகமும் 14ஆம் அதிகாரம். அங்கே ஒரு சம்பவம் நடைபெற்றது. நம்ம எல்லாரும் தெரிஞ்ச சம்பவம் தான். அங்க இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் விடுதலையை சுதந்திரித்து, எகிப்திலிருந்து தங்கள் விடுதலையை சுதந்திரித்து தங்களுக்கு கடவுளால் கொடுக்கப்பட்ட கானான் தேசத்திற்கு செல்வதற்காக அங்கே எகிப்திலிருந்து புறப்பட்டு செங்கடல் முன்பதாக பாளையம் இறங்கி இருக்கிறார்கள். அந்த பகுதியிலே அவர்கள் வந்திருக்கும் பொழுது அங்கே தேவனுடைய நடத்துதலின்படி அங்கே பார்வோன் அவர்களை பின்தொடர்கிறார். 4ஆம் வசனத்துல நாம் அருமையை பார்க்கிறோம். பார்வோன் அவர்களை பின்தொடரும்படிக்கு நான் அவன் இருதயத்தை கடினப்படுத்தினேன். தேவனுடைய நடத்துதலின்படி பார்வோன் அவர்களை பின்தொடர்ந்து வருகிறார். வரும் பொழுது அவனுடைய ரதம் எல்லாத்தையும் எடுத்துட்டு அவர் வரான். 600 ரதங்களை எடுத்துக்கொண்டு பார்வோன் அவர்களை பின்தொடர்ந்து வருகிறான். இஸ்ரவேல் ஜனங்கள் அதை பார்க்கும் பொழுது மிகவும் பயந்து மோசேயை நோக்கி முறையிடுகிறார்கள். அப்பொழுது மோசே அங்கே ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்கிறோம். 11ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். அன்றியும் அவர்கள் மோசேயை நோக்கி, எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்றா வனாந்தரத்தில் சாகும்படிக்கு எங்களை கொண்டு வந்தீர்? நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதினால் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன? நாங்கள் எகிப்திலே இருக்கும் பொழுது நாங்கள் எகிப்தியருக்கு வேலை செய்ய எங்களை சும்மா விட்டுவிடும் என்று சொன்னோம் அல்லவா? நாங்கள் வனாந்திரத்திலே சாகிறதை பார்க்கலும் எகிப்தியருக்கு வேலை செய்கிறது எங்களுக்கு நலமாயிருக்கும் என்றார்கள். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றார். இதற்கு முன்பதாக அங்கே மோசேயோடு கர்த்தர் பேசியதாக அங்கே இங்கும் குறிப்பிடப்படவில்லை அந்த சம்பவத்தின் போது. இதற்கு அப்புறமாக மோசேட்ட கர்த்தர் பேசுகிறார். அவன் இந்த விசுவாச வார்த்தையை சொல்லிய பின்பு அங்கே மோசேயோடு கர்த்தர் பேசுகிறார். அப்ப மோசேட்ட கர்த்தர் சொல்லுகிறார், நீ என்னிடத்தில் முறையிடுகிறதுன்னு புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லுங்கள். இஸ்ரவேல் புத்திரருக்கு புறப்பட்டு போங்கள் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையில அநேக நேரங்கள்ல நாம் பல்வேறு தடைகளினாலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம். அந்த தடையை தாண்டி எத்தனையோ போராட்டங்கள் நம்ம வாழ்க்கையில் தீர்க்க முடியாததா இருக்கிறது. இன்றைய சூழ்நிலையில பார்க்கணும், எத்தனையோ பிரச்சனைகள்ல நம்ம முன்னேறி செல்ல விடாம அது ரொம்ப நம்மளை பிடிச்சு வச்சுக்கிட்டே இருக்கு. இப்படித்தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் அன்னைக்கு நடந்தது. கர்த்தர் அந்த வார்த்தையின் மூலமாக எப்படி அந்த போராட்டங்களையும் தடைகளையும் உடைத்து அவர்களை பலப்படுத்தி அந்த இடத்துல இருந்து அவர்களை கொண்டு சென்றார், அந்த தடைகளை விட்டு அவர்களை கடந்து சென்றார் என்பதை நான் இந்த பகுதியிலே இன்று தியானிக்கலாம். தொடர்ந்து நாம இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒப்பானவர்கள். ஏன்னா தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் இஸ்ரவேல் ஜனம். இப்ப நம்ம தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமாக இருக்கிறோம். அப்போ இதோடு நம்முடைய வாழ்க்கையில வருகிற உபத்திரவங்கள், வேதனைகள் இதெல்லாம் நாம ஒப்பிட்டு பார்க்கலாம். இந்த வேளையில எல்லாருக்கும் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி கஷ்டப்படும் பொழுது, அந்த எகிப்திலே அவர்கள் கடினமான பாதையிலே அவர்கள் நடத்தப்படும் பொழுது கர்த்தரை நோக்கி கூக்குரலிட்டு அவருடைய சந்நிதி அந்த எகிப்திலிருந்து அவர்கள் விடுதலையாக்கி கர்த்தர் சொன்னதுபடி கானானியரும், ஏத்தியரும், எபூசியரும், எமோரியரும், பெர்சியரும், ஏவியரும் இருக்கிற அந்த
பாலும் தேனும் ஓடுகிற அந்த கானான் தேசத்துக்கு அழைத்து செல்ல மோசேயை வந்து தேவன் வந்து அங்கே பயன்படுத்துகிறார். அந்த மோசே வந்து இஸ்ரவேல் ஜனங்களை அழைத்து செல்லும் பொழுது நம்ம ஏற்கனவே சிந்தித்தபடி சிவந்த சிமந்திரம் அவர்களுக்கு முன்பதாக தடையா இருந்தது. பின்னால வந்து பார்வோனின் சேனை வந்து அவர்களுக்கு வந்து விட்டது. அந்த வேளையில மரண பயம், மக்களுக்கு மரண பயம். அதனாலதான் சொல்றாங்க, எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்றா வனாந்தரத்தில் சாகும்படி எங்களை கொண்டு வந்தீர் அப்படின்னு அங்கே சொல்லுகிறார்கள். அவர்கள் வந்து குமுறுகிறார்கள். அந்த மோசையை பார்த்து அவர்கள் குமுறுகிறதாக அங்கே நாம பார்க்கிறோம். ஆஹ் அப்ப வந்து அதுல வந்து அதுக்கடுத்து சொல்றாங்க, நாங்க அடிமையாவே இருந்திருந்தா கூட உயிரோட இருந்திருப்போமே. அந்த அளவுக்கு அவங்க இஸ்ரேல் ஜனங்கள் அங்கே குறிப்பிடுகிறார்கள். நம்முடைய வாழ்க்கையிலையும் நிறைய சூழ்நிலைகள்ல நானு அப்படியே இருந்திருந்தா நலமா இருந்திருக்குமே. நான் இந்த விஷயங்களுக்காக நான் ஒரு சில நேரங்கள்ல கர்த்தருக்காக நாம் செய்வதற்கு முயற்சி செய்யும் பொழுது ஆஹ் கொஞ்சம் தடைகள் வரும். நிறைய தடைகள், கொஞ்சம் தடைகள் இல்ல, நிறைய தடைகளே வரும். நிறைய தடைகள் வரும் பொழுது நம்ம இது செய்யாம இருந்திருக்கணுமோ, ஒருவேளை நம்ம வந்து நம்ம பாட்டுக்கு நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருந்திருக்கணுமோ அப்படின்ற மாதிரி வந்து ஆஹ் அங்க நம்ம ஒரு சில நேரத்துல நாம் சிந்திக்க கூடும். ஆனால் கர்த்தர் என்ன சொல்றாரு, எனக்காக நீங்க வந்து உங்களுடைய ஆஹ் எனக்காக நீங்கள் காரியங்களை செய்யும் பொழுது உங்கள் தடைகளை நான் உரித்து போடுவேன் என்று அவர் சொல்லுகிறார். ஆஹ் 2 நாளாகமும் 32ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல இசைக்கியா ராஜாட்ட இவர் சொல்லுகிறார். 2 நாளாகமும் 32ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இங்கே பார்க்கிறோம், அசீரிய ராஜா அசீரிய ராஜா கிட்ட சனகரிப் வந்து முற்றுகை போட்டிருக்கிறார். அப்போ வந்து அசீரிய ராஜா அந்த அசீரிய ராஜாவாகிய சனகரிப் வந்து யூதாவை முற்றுகை போட்டிருக்கிறார். அந்த பகுதியிலே நாம் பார்க்கிறோம் 32ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல அங்கே ராஜா அவனோடு சொல்லுகிறார், இஸ்ரவேல் ஜனங்களை, அவனோடு இருக்கிறது மாம்ச புயம், நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்த நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அப்படின்னு சொல்லி யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா வந்து அங்கே வந்து குறிப்பிடுகிறார். அப்ப வந்து ஜனங்கள் வந்து நம்பிக்கை வைக்கிறார்கள். எங்கேயும் வந்து இங்கேயும் அதே மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான். மோசே வந்து பார்க்கிறோம், நம்ம முன்னேற முடியாதபடி அங்க ஒரு தடைகள் இருக்கிறது. அந்த தடைகளை பார்த்து ஏன் கலங்குகிறீர்கள், இதெல்லாம் வந்து பார்த்து கலங்க தேவையில்லை, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார் அப்படின்னு வந்து அங்கே வந்து மோசே வந்து மக்களுக்கு சொல்லுகிறார். இந்த இடத்துல மோசே ஜனங்களிடம் 4 விஷயங்களை குறிப்பாக குறிப்பிடுகிறார். அந்த 4 விஷயங்களை வந்து இந்த வசனத்துல இருந்து நாம் பிரித்து பார்க்க போறோம். முதலாவதாக என்ன சொல்றாரு, பயப்படாதிருங்கள் அப்படின்னு வந்து சொல்லுகிறார். அதுக்கு அடுத்தபடியாக நீங்கள் நின்று கொண்டிருங்கள், யூ ஸ்டே, அங்கே அப்படியே நின்று கொண்டிருங்கள். அப்புறம் வந்துட்டு மூன்றாவது, ஒன்னும் செய்வனா, நீங்க நின்றுகிட்டு இருந்தா போதும். அதான் அந்த வசனத்தை நல்லா பார்ப்போம். நீ பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். நீங்க நின்று கொண்டிருங்கள் அப்படின்றாங்க. மூன்றாவதாக, இன்றைக்கு ஆண்டவர் எப்படி உங்களை ரட்சிக்க போகிறார் அப்படின்னு நீங்க பாருங்க அப்படின்னு வந்து சொல்லுகிறார். நான்காவதாக, இன்றைக்கு உங்கள் பின்னால் வரும் எதிரிகளை இனி நீங்கள் என்றைக்கும் பார்க்க முடியாமல் கர்த்தர் பண்ணுவார் அப்படின்னு வந்து சொல்லுகிற இந்த தடைகள், எதிரிகள் நம்ம வாழ்க்கையில வருகிற தடைகள், இந்த தடைகளை கர்த்தர் திரும்ப என்றைக்கும் பார்க்க முடியாமல் அழித்து போடுகிறவராக அங்கே நமக்கு இருக்கிறார். அந்த 14:14 ஆத்திராமம் 14:14 நம்ம பார்க்கும் பொழுது, கர்த்தர் உங்களுக்காக நின்று யுத்தம் பண்ண போகிறார், நாம சும்மா நின்று பார்த்து கொண்டிருங்கள் அப்படின்றது வார்த்தை வந்து மோசே சொல்றாரு. ஆனாலும் என்ன நம்பிக்கை வருது மக்களுக்கு? எப்ப நம்பிக்கை வரும், நமக்கு எப்ப நம்பிக்கை வரும் அப்படின்னா, வழி திறக்க வேண்டும். வழி திறந்தாதான் நம்பிக்கை வரும். என்னப்பா பேசிக்கிட்டே இருக்காரு, ஆனா ஒன்னும் வேலையும் நடக்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி நம்முடைய வாழ்க்கையில நிறைய நிறைய சூழ்நிலைகள்ல கர்த்தர் நமக்கு வாக்கு திட்டங்களை கொடுத்துட்டு இருப்பார். அப்படி உன்னை ஆசீர்வதிப்பேன், இல்லைன்னா வந்து உன் நோய்களை குணமாக்குவேன் அப்படின்னு வந்து
ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு தடை, அந்த தடையை நான் நீக்கி போடுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு. ஆனா வந்து தடைகள் நீங்க மாட்டேங்குதே. என்ன இவங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க, வசனம் வருது, வாக்குத்தத்தம் வருது. ஆனா வந்து வழி திறக்கிறதுக்கு அங்க எந்த வழியுமே இல்லையே அப்படின்னு நம்ம சோர்ந்து போய் இருக்கிற சூழ்நிலைகளிலும் கர்த்தர் நம்மை பார்க்கிறார். அப்போ வந்து அ இறுதியாக நம்ம எதிர்பார்க்காதபடி அந்த வழிகள் திறக்கப்படும். அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் அன்னைக்கு நினைச்சிருப்பாங்க, ஒண்ணு வந்து நம்ம போய் ஒருவேளை அவங்க கூட சண்டை போட்டு ஜெயிக்க வேண்டியது இருக்குமோ அப்படின்னு. இல்லைன்னா கர்த்தர் தேவதூதர்களை அனுப்பி அவர்களுக்கு யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் அப்படின்னோடனே தேவதூதர்களை யாரையும் அனுப்பிச்சு அவர் வந்து யுத்தம் பண்ண போறாரா? இல்ல வேற யாரும் வந்து இவங்கள வந்து ஆஹ் எய்த்தியரை வந்து வேற யாரும் வந்து சங்காரம் பண்ண போறாங்களா? அப்படின்ற மாதிரிதான் அவங்களோட திங்கிங் இருக்கும். அவங்களோட தாட்ஸ் இருக்கும். மனித சிந்தனைகள் அப்படிதான் இருக்கும். என்ன பண்ண போறாரு அப்படின்றது அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா வந்து அவங்களுக்கு அதுக்கு முன்பதாக அத்தகையதான ஒரு சூழ்நிலையை அவர்கள் கடந்து வரவில்லை. அத்தகையான விஷயங்களை அவர்கள் பார்க்கவில்லை. 400 வருடமாக அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் அடிமைத்தனம், செங்கல் கட்டுறது, வீடு ஆஹ் பிரமிடு கட்டுறது போன்ற விஷயங்கள் தான் அவங்களுக்கு தெரியும். ஆனா வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தை அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. திடீர்னு என்ன சொல்றாரு, 15ஆம் வசனத்துல மோசே அவர்களை நோக்கி என்ன சொல்கிறார்? அப்பொரு கர்த்தர் மோசேயை நோக்கி, நீங்கள் என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு அப்படின்றார். புறப்பட்டு போங்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா வந்து நம்முடைய வாழ்க்கையில வந்து ஒரு சில நேரங்கள்ல கர்த்தர் சொல்லுகிறார், தடைகளா இருக்கு ஆண்டவரே, இதுல நான் என்ன செய்யறது அப்படின்னு நம்ம அநேக நேரங்கள்ல நம்ம கர்த்தரை நோக்கி நாம் விண்ணப்பம் செய்யும் பொழுது, நீ உன்னுடைய வழியில நீ புறப்பட்டு போ அப்படின்னு வந்து கர்த்தர் சொல்லுகிறார். எப்படி போறது என்று நமக்கு அநேக நேரங்கள்ல சூழ்நிலைகள் அடைக்கப்பட்டிருக்கிற ஒரு சூழ்நிலையா இருக்கிறது. அந்த சூழ்நிலையில எப்படி கடந்து போகிறது என்பது நமக்கு தெரியாம இருக்குது. ஆனா அந்த நாம புறப்பட்டு போனாதான் அதுக்கு ஒரு வழி இருக்கும் என்பத நாம அறிந்து கொள்ள வேண்டும். யோர்தானை ஆசாரியர்கள் கடக்கும் பொழுது அங்க ஆசாரியர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் யோர்தானை கடக்கும் பொழுது அங்கே ஒரு சம்பவம் நடைபெறுகிறது. ஆஹ் ஆசாரியருடைய கால்கள் அந்த யோர்தான் நதியிலே பட்டவுடனே அது பிரிகிறது. அது மாதிரிதான் நம்முடைய வாழ்க்கையில நிறைய நேரங்கள்ல நம்ம அந்த முதல் அடியை எடுத்து வைக்கிறதுக்கு நாம் பயந்து கொண்டு நாம் ஒரு சில நேரங்கள்ல நாம் வந்து அவிசுவாசத்தின் நிமித்தமாக நாம் வந்து அந்த முதல் அடியை எடுத்து வைப்பதற்கு நாம் பயந்து கொண்டு இருக்கிறோம். ஆனா கர்த்தர் அது அப்படியே கர்த்தர் எதிர்பார்க்கல. நம்ம கிட்ட என்ன சொல்றாரு? புறப்பட்டு போங்கள் அப்படின்றாரு. அந்த நம்பிக்கையூட்டும் வார்த்தையை கர்த்தர் நம்மகிட்ட சொல்லுகிறார். அப்ப வந்து மோசேட்ட என்ன சொல்றாரு? அதுக்கப்புறமாக மோசே கிட்ட நீ வந்து என்னென்ன செய்யணும் அப்படின்னு வந்து கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ வந்து நம்மை வழி நடத்துபவர் உண்மையுள்ளவர். அதே மாதிரி நம்மளையும் நடத்துவார். அநேக நேரங்கள் இங்க பார்க்கிறோம்னா என்ன பார்க்கிறோம் நம்ம? நீ கோலை ஓங்கி 16ஆம் வசனத்துல பார்க்கிறோம். நீ உன் கோலை ஓங்கி உன் கையை ஆஹ் சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. ஆஹ் அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள் அப்படின்னு அங்கே குறிப்பிடுகிறார். அப்புறம் வந்து கர்த்தரின் வார்த்தையில எவ்வளவு ஒரு வல்லமை பாருங்க. அந்த கர்த்தருடைய வார்த்தை அப்பயே வந்து அந்த விஷயம் நடக்கிறது. ஆஹ் 21ஆம் வசனத்துல மோசே தன் கையை சமுத்திரன் மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் முழுவதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். ஜலம் பிளந்து பிரிந்து போயிற்று. அங்க வந்து நம்ம வந்து இடம் வெற்றாந்தரையாகும் அப்படின்னு வந்து அங்கே வந்து சொல்லுகிறார். அந்த கையை வந்து நம்ம 15ஆம் வசனத்துல பார்த்தா என்ன சொல்லுகிறார்? 16ஆம் வசனத்துல நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. அப்போது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையில் நடந்து போவார்கள் அப்படின்னு வந்து அங்கே வந்து வாக்குத்தத்தமாக அதை அவர் குறிப்பிடுகிறார். அது மட்டுமல்ல, எல்லாருக்கும் வந்து அது வந்து நடந்து போறதுக்கு அது வந்து ஒரு வெட்டாந்தரையாக இருக்கும் அப்படின்றார். ஒரு சில நேரங்கள்ல நம்ம என்ன வெட்டாந்தரை வெட்டாந்தரை அப்படின்னா அங்க ஆஹ் நாம பார்க்கிறோம். அங்க சொல்லுகிறார். ஆஹ்
ஷால் கோ ஆன் ட்ரை கிரவுண்ட். ட்ரை கிரவுண்ட் அப்படின்னு சொல்லுகிறார். நமக்கு இன்னைக்கு கொஞ்ச நேரம் மழை பெஞ்சாலே அந்த ரோட் ஒரு மாதிரி நம்ம மணல்ல நம்மளால நடந்து செல்ல முடியாது. நிறைய நம்ம பீச்சுக்கு போயிருப்போம். பீச்சுக்கு போகும் பொழுது அந்த வந்து நம்ம தண்ணி அந்த தண்ணி வந்துட்டு போனோடனே நம்ம கால்களை பார்த்தோன்னே எப்படி இருக்கும்? ஒரு தடவை பீச்ல போய் நிற்கும் பொழுது அலை ஒண்ணு வருது. அலை வந்துட்டு போனோடனே நம்மளுடைய கால்கள் அந்த மண்ணுக்குள்ள என்ன ஆகும்? புதைந்து போகும். நம்ம நல்லா உணர்ந்து பார்த்தோம்னா அந்த இது காலது எடுக்கிறதுக்கு அதே இது ஒரு 4-5 தடவை அலை வந்துட்டு போச்சுன்னா அது வந்து நம்ம கால்கள் உள்ளே நல்லா ஸ்டக் ஆயிரும். அதே மாதிரிதான் சூழ்நிலையில அங்க அந்த கடலுக்கு அந்த செங்கடலுக்கு நடுவாக அவர்கள் நடந்து போகிறார்கள். ஆனா அங்க கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? வெட்டாந்தரையாக ட்ரை கிரவுண்ட்ன்றார். ட்ரை கிரவுண்ட் எல்லாரும் நடக்கணும். எல்லாரும் நடப்பதற்கு அந்த பகுதியானது அவங்களுக்கு வசதியா இருக்கணும். அதாவது ஆடு மாடுகள் வயதானவர்கள் கொண்டு வந்த வண்டிகள் எல்லாம் போகணும். எல்லாம் போகணும்னா அதில் சேர்ல சிக்கிக்கிட்டு அவங்களால கஷ்டப்படக்கூடாது அப்படின்றதுக்காக கர்த்தர் சொல்லுகிறார் வெட்டாந்திரையாக இருக்கும் அப்படின்னு வந்து கர்த்தர் சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலயும் போயிட்டு நம்ம வந்து நிறைய நேரத்துல சிக்கிடுவோமோ, ஐயோ அங்க போயிட்டு அப்படி போயணும்னா அங்க மாட்டிடுவோமோ, இங்க மாட்டிக்கிடுவோமோ அப்படின்னு வந்து நம்ம யோசிக்கிறோம். கர்த்தர் இந்த வழியை கொடுத்திருக்காரு, ஆனா அந்த வழியில என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ நமக்கு தெரியாதே அப்படின்ற மாதிரி ஒரு சில நேரங்கள்ல நம்முடைய வாழ்க்கையில நம்ம யோசிச்சு கொண்டே இருக்கிறோம். இப்படி போனோம்னா இந்த வழியில போனோம்னா இப்படி நம்ம ஒருவேளை சிக்கிக்கிறோமோ அப்படின்ற மாதிரி நம்ம நிறைய நேரம் நம்முடைய இதயத்துல தோன்றிக்கொண்டே நம்ம என்ன செய்யறோம்? நம்ம புறப்பட்டு போகாம இருக்கோம். ஆனா வந்து கர்த்தர் வந்து நம்மை போக சொல்லுகிறார். நமக்கு எப்படி ஒரு வழியை ஏற்படுத்தி இருக்கிறார்னா வெட்டாந்தரையை ஏற்படுத்தி இருக்கிறாராம். ட்ரை கிரவுண்ட். ட்ரை கிரவுண்ட்னா அங்க நீங்க நடந்து போகும்பொழுது எதுலையும் சிக்கிக்கிற மாட்டீங்க அப்படின்னு வந்து கர்த்தர் உங்களுக்கு நமக்கு வாக்குத்தத்தம் வைத்திருக்கிறார். அப்படியே வந்து மூசேயும் ஜனங்களும் அந்த தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து செயல்பட ஆரம்பிக்கும் பொழுது தேவதூதனானவர் அங்க என்ன செய்கிறார்னா தேவதூதனானவர் அவர்களுக்கு முன்பாக இருந்த அந்த மேகஸ்தம்பம் அக்னி ஸ்தம்பம் விலகி அவர்களுக்கு பின்னாக வந்தது. அப்பொழுது வந்து பார்வோனின் சேனைகள் வந்து அவங்களுக்கு நெருங்கி விடாதபடிக்கு கர்த்தர் அவங்களை அப்படியே வந்து கூப்பிட்டு போறாரு. நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம நிறைய நேரங்கள்ல நம்ம இந்த வழியா நம்ம செல்லும் பொழுது கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாரா என்பதை நாம ஒரு சில நேரம் உணராமல் இருக்கிறோம். ஆனா வந்து கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு வந்து கூட இருக்கிறேன்ப்பா, நான் வந்து உன்னோட பின்னாட இருந்து நான் உனக்கு வந்து உன்னை வந்து நான் உந்தி தள்ளுகிறேன் அப்படின்னு அருமையா படம். ஏற்றமாய் தோன்றும் பாதைகளில் எல்லாம் பின்னிலை தாங்கிடும் விரல்கள் அழகு. அதே மாதிரிதான் நம்ம வந்து கஷ்டப்பட்டு ஒரு சில பாதைகளை நாம் கடந்து செல்லும் பொழுது கர்த்தருக்காக நாம் ஒரு சில பாதைகளை நாம் கலந்து செல்லும் பொழுது ஆண்டவரே நீங்க எங்க கூட வாங்கப்பா என்று நாம் அழைத்து கொண்டு செல்லும் பொழுது அங்கே வந்து கர்த்தர் நம்மை நடத்தி செல்லுகிறவரா இருக்கிறார். அங்க வந்து மேகஸ்தம்பம் அவங்களுக்கு முன்னாடி நிக்குது. அப்போ வந்து ஒரு விஷயம் நடைபெறுது. 14:21 நம்ம பார்க்கிறோம். முன்னாடி நம்ம வாழ்த்த மாதிரி அப்பொழுது கர்த்தர் முழுவதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். ஜலம் பிளந்து பிரிந்து போயிற்று. ஜலம் பிளந்து பிரிந்து போயிற்று. ஜலம் வந்து என்ன செஞ்சா பிளந்து பிரிந்து போயிற்று. ஜலம் பிளக்கிறதுன்றது வந்து பெரிய விஷயம். அதை பிறந்து பிரிந்து போயிற்று அப்படின்றார். ஆங்கில வேதாகமத்துல இப்படி போட்டிருக்கு, by a strong east wind all that night and made the sea dry land and the children of Israel went into the midst of the sea upon the dry ground. இஸ்ரேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையில் நடந்து போனார்கள். வந்து அவர்களுக்கு வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது அப்படின்னு வந்து அங்கே வந்து நம்ம 14ஆம் அதிகாரம் 21, 22ஆம் வசனங்களை நாம் பார்க்கிறோம். நம்மளையும் அப்படிதான் நம்ம கிரகிக்க முடியாத அதிசயங்களை நமக்கு செய்து நம்மை அவர் வழி நடத்துவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். இந்த இடத்துல கர்த்தர் 3 விஷயங்களை நாம 4 விஷயங்களை நாம் பார்க்கிறோம். கர்த்தர் வந்து 1 ஜலத்தை பிளக்க பண்ணினார். 2வது பிளந்து, அதுக்கடுத்து என்ன பண்ணியிருக்காருங்க? பிரிந்து போயிற்று. ஜலம் பிளந்து பிரிந்து போயிற்று. சமுத்திரம் ஒதுங்கியது. அதுக்கு அடுத்தபடியாக வறண்டு போயிற்று. பிளந்து பிரிந்து ஒதுங்கி வறண்டு போயிற்று. இப்படிதான் நம்மளுடைய வாழ்க்கையில உடைக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில தடைகளை கர்த்தர் இப்படிதான் உடைக்கிறார். முதலாவதாக பிளக்கிறார். எதுக்குமே வந்து ஒரு ப்ராசஸ். ப்ராசஸ் ஃபார் எவ்ரிதிங். கர்த்தர் வந்து அப்படியே வந்து
ஆஹ் நம்ம வந்து ஒரு growth அப்படின்னு நம்ம வந்து கத்தாவே நீங்க என்ன ஆசீர்வதிங்க அப்படின்னா உடனே வந்து உங்களுக்கு வந்து ஆஹ் கர்த்தர் வந்து அவர் ஐஸ்வர்யம் நம்பினார் உடனே வந்து எப்ப அந்த அக்கௌண்ட்ல ஒரு அமௌண்ட் வந்து அவர் வந்து நம்ம ஐஸ்வர்யம் கொடுத்தார். அதற்கான வழிகளை நமக்கு கொடுப்பார், வழிகளை திறந்து கொடுப்பார். என்ன கர்த்தாவே, நீங்க எனக்கு வழிகளை இதை வச்சு நான் என்ன செய்யறது அப்படின்னு முதல்ல நமக்கு ஒரு வழியை கொடுப்பாரு. ஒரு சில நேரங்கள்ல இந்த இளைஞர்களுக்கு சொல்றேன், நம்முடைய வாழ்க்கையில ஒரு சில நேரங்கள்ல ஃபினான்ஷியல் ட்ரபிள்ஸ்ல இருக்கலாம். நம்முடைய வாழ்க்கையில என்னடா இப்படி இருக்கே அப்படின்னு, ஆரம்பமே இப்படி இருக்கே அப்படின்னு ஒரு ஒரு சில நேரங்கள்ல காலேஜ் முடிச்சுட்டு நம்ம போகும் பொழுது ஆஹ் ஆரம்பத்துல கொஞ்சமா சம்பளத்துல இங்கே ஒரு வேலை கிடைக்கும். என்னப்பா இதானா இப்படிதானா, நான் வந்து எதிர்பார்த்தது நான் வேற ஆச்சு அப்படின்னு வந்து ஆஹ் எதிர்பார்ப்போட நம்ம இருப்போம். உங்ககிட்ட ஆஹ் நான் ஒரு ஒரு விஷயத்த நான் சாட்சியா சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னுடைய பிரதர் ஆக்சுவலா வந்து ஆஹ் என்னுடைய தம்பி அவன் வந்து கார்னியால இன்ஜினியரிங் முடிக்கிறான். கார்னியால இன்ஜினியரிங் முடிச்சுட்டு அவன் கூட படிச்ச பசங்க, இவன் வந்து ஐடி பிஇ ஐடி படிக்கிறான். ஐடி வந்து அந்த டைம்ல வந்து கொஞ்சம் இந்த கோர்ஸ் படிச்சவங்களுக்கு, ஐடி படிச்சவங்களுக்கு கொஞ்சம் வந்து வேல்யூ இல்லை அப்படின்ற மாதிரி. அவன் படிக்கும்போது வேல்யூ இருந்துச்சு, 4 வருஷம் முடிச்சுட்டு வரும்போது அந்த அளவுக்கு வேல்யூ இல்லை. ஐடி படிச்சவங்களுக்கு வேல்யூ இல்லை. ஆனா வந்து ஆஹ் அதாவது இசி எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் படிச்சவங்க வேலைக்கு போறாங்க. அவங்களெல்லாம் கேம்பஸ்லயே எடுத்துட்டாங்க. இசிஇ படிச்சவங்க, இவங்க கூடயே இருந்தவங்களாம் 2 3 பேர் இசிஇ முடிச்சவங்களாம் கேம்பஸ்லயே போயிட்டாங்க. ஆனா வந்து இவனுக்கு வந்து கேம்பஸ்ல போகல. ஆஹ் ஆனா கர்த்தர் வந்து இவனுக்காக ஒரு வழியை வச்சிருந்தாரு. சரி அப்படின்ட்டு இவங்க வந்தாங்க. ஊருக்கே வந்துட்டான். ஊருக்கே வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து 5000, வெறும் 5000 சேலரியில எங்க பக்கத்துல ஒரு ஊர்ல ஒரு இதுல ஒரு தேனியில வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். தேனியில இருந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் பொழுது இப்ப என்ன பண்றோம், அப்ப யோசிச்சிருக்கலாம் நம்ம வந்து என்னடா நம்ம கூட படிச்சவங்களாம் கேம்பஸ்ல போயிட்டாங்க, சும்மா சும்மா இப்படி இருக்கோமே அப்படின்னு. அவன் வந்து ஒரு 6 மந்த்ஸ் ஒர்க் பண்ணான். 6 மந்த்ஸ் ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சென்னையில வந்து ஆஹ் ஒரு கம்பெனில வந்து கால் ஃபார் பண்றாங்க. அந்த கம்பெனிக்கு போறாங்க. அந்த கம்பெனிக்கு போகும்பொழுது கேம்பஸ்ல போனவங்க எவ்வளவு சம்பளம் வாங்குவாங்களோ அந்த சம்பளத்தோட அதிகமாக அங்க வந்து அவனை வந்து அங்க வந்து கர்த்தர் பிளேஸ் பண்றாரு. ஆரம்பத்துல இந்த 6 மாசம் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு அவங்க அங்க போகும்பொழுது கேம்பஸ்ல போறவங்க எவ்வளவு சம்பளத்துல பிளேஸ் பண்ணப்படுறாங்களோ அவங்க கேம்பஸ்ல போனவங்க 15,000 20,000 அவங்க பிளேஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த டைம்ல இவன் வந்து அவங்கள விட அதிகமான சம்பளத்துல பிளேஸ் ஆனா அவங்க அவங்க கூட படிச்ச அதே செட்ல படிச்ச இசிஇ குரூப் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் முன்பதாக அவன் வந்து காக்னிசென்ட் போனா, அதுக்கப்புறம் அக்சென்ச்சர் போனா, அப்புறம் வந்து எல்லாருக்கும் முன்பாக அவன் ஆஃப் ஷோர் போறான். எல்லா அவங்க ஸ்டூடெண்ட்ஸ், அவங்க கூட படிச்ச கொலீக்ஸ்க்கெல்லாம் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு என் தம்பி 2015ல வந்து அவன் வந்து ஆஃப் ஷோர் போறான், யூஎஸ் போறான். அவனுக்கு அப்புறம் 2023ல வந்துதான் அவன் கூட அந்த கேம்பஸ்ல சர்ச்சான பையன் வந்து ஆஃப் ஷோர் போறாங்க. கிட்டத்தட்ட 7 வருஷத்துக்கு முன்னாடியே கர்த்தர் அவனை கொண்டு போனார். அது மாதிரிதான் நம்முடைய வாழ்க்கையில என்னப்பா இவ்வளவுதானா அப்படின்னு கர்த்தர் வந்து நிறைய நேரத்துல இவ்வளவுதானா எனக்கு அப்படின்னு வந்து ஒரு சில நேரங்களை நம்ம சிந்திக்க வைக்கணும். ஆனா வந்து கர்த்தர் வந்து எதையுமே ஒரு ப்ராசஸ்ல பண்றாரு அப்படின்றத இன்னைக்கு நம்ம உணர்ந்து கொள்ளலாம். எப்பயுமே வந்து எடுத்தோடனே வந்துருச்சு ஓகே அப்படின்னா அது வந்து கர்த்தருடைய இது கிடையாது, கர்த்தருடைய வழி அது கிடையாது. அங்கதான் அதை ப்ராசஸா பண்றாரு. எப்படி கலக்க பண்ணினார், ஜலத்தை பிரிந்து போக பண்ணினார், சமுத்திரம் ஒதுங்குபடி செய்தார், அந்த இடத்த வற்றி போக பண்ணினார். நம்மளால வெறும் ஃபேனை போட்டா காத்து வர வைக்க முடியும், அவ்வளவுதான். ஆனா வந்து கர்த்தரால கீழ்காற்றை ஏற்படுத்த முடியும். கீழ்காற்றை ஏற்படுத்துவது மேல இருந்துதான் காத்து வருமே தவிர கீழே இருந்து காற்று ஏற்படுத்துவது எந்த மனிதனாலும் முடியாது. நம்ம வந்து கர்த்தர் அப்படிப்பட்ட காற்றை நம்முடைய வாழ்க்கையில வீச வீச செய்ய வேண்டும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். நம்முடைய அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருடைய வல்லமையினாலே செங்கடலின் நடுவாக வெட்டாந்தரையாக இருந்த அந்த இடத்துல கடந்து போனாங்க. அதே மாதிரி 2 பக்கங்களிலும் ஜலத்தை மதிலா நிப்பாட்டி அந்த எது தடையா இருந்துச்சோ அதை ஒதுங்கி மதிலா நின்னு அது வந்து அவர்கள் கடந்து போக கர்த்தர் வந்து வழி செய்தார். அதே மாதிரிதான் நம்முடைய வாழ்க்கையில
கர்த்தர் அநேக நேரங்கள்ல நமக்கு நம்முடைய தடைகளை உடைத்து நம்மை அழைத்து செல்ல அவர் வல்லவரா இருக்கிறார். சங்கீதம் 50:15 அங்கு சொல்லுகிறார், ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். கர்த்தரை நோக்கி நாம் கூப்பிட வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். கர்த்தர் நம்ம நம்ம காப்பாற்றுவார். எந்த சூழ்நிலையில எந்த தடைகளா இருந்தாலும் நம்மை காப்பாற்ற கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். ஏனென்றா அது அவர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தம். எப்படி சொல்ல, ஏசாயா 43:2 நீ தண்ணீர்களை கடக்கும் பொழுது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் பொழுது அவைகள் உன்மேல் புரளுதுவில்லை, நீ அக்கினியில் நடக்கும் போதும் வேகாது இருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது அப்படின்னு ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக நம்மிடம் உரைத்தத கர்த்தர் இன்றளவும் நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிறார். நம்ம வசனத்தை திரும்ப திரும்ப வாயினால நாம அறிக்கையிட வேண்டும். ஒரு சில தடைகள் வந்து விட்டது என்றால் திரும்ப திரும்ப வாயினாலே நாம வசனங்களை கூறி அறிக்கையிட வேண்டும். ஒரு தடவை ஒரு ஒரு ஸ்டோரி சொல்லி அப்படி நான் முடிக்கிறேன். ஒரு கிராமத்துல நெப்போலியன், நமக்கு எல்லாம் தெரிஞ்ச நெப்போலியன் போனாபார்ட், அவர் ஒரு கிராமத்தை முற்றுகையிட கைப்பற்ற போர் வீரர்களை அனுப்பிச்சிட்டு அவர் ஒரு மலை மேல உட்கார்ந்திருந்தாராம். அப்போ ரொம்ப நேரம் ஆயிடுச்சாம். ரொம்ப நேரம் ஆயினோடனே ஒரு குன்றில் உட்கார்ந்துகிட்டே இருந்தாராம். அந்த நேரத்துல சாயங்காலம் இருட்டும் போது ஒரு குதிரை வீரன் வேகமாக வந்தான். வந்துட்டு நெப்போலியனை விஷ் பண்ணிட்டு சொல்றாராம், நம்ம போரில் வெற்றி பெற்று விட்டோம் அப்படின்னு சொன்னாராம். அவனுடைய வார்த்தைகள்ல பெருமிதம், அவனுடைய வாழ்க்கையில பெருமிதம் காணப்பட்டது. அந்த ஒரு அப்படியே ஒரு கெத்தா நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லுகிறான். ஆனா அவன் சொல்லி முடிச்ச உடனே அவன் வாயிலிருந்து ரத்தம் அப்படியே அவன் ஆஹ் வீரன் ஒரு குண்டு அவனை தாக்கியிருக்கு. அந்த குண்டோட ஓடி வந்திருந்தான். உனக்கு பெரிய அப்ப நெப்போலியன் கேக்குறாரு, ஏன்பா உனக்கு பெரிய காயம் ஏற்பட்டிருக்கே, அப்புறம் ஏன்பா நீ ஆஹ் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னான். ஆனா நான் கொல்லப்பட்டு விட்டேன் என்று சொல்லி அவன் உயிரை விட்டான். அவனுடைய ஒரே இலக்கு என்னன்னா, தன் தலைவனிடம் வெற்றியை கூற வேண்டும் அப்படின்றதுதான். தன்னோட தலைவனிடம் வெற்றியை கூற வேண்டும் என்ன. நம்முடைய பாதைகள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் பாடுகளையும் கஷ்டங்களையும் உபத்திரவங்களையும் நாம் பாராமல் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தொடர்ந்து செல்லும் பொழுது கர்த்தர் நம்மை வழிநடத்துகிறவராக இருக்கிறார். அருமையான ஒரு பாடல் வரியை பாடி அப்படி நாம் செபிப்போம். தடைகளை உடைப்பவர் நம் முன்னே போவார், தடைகளை உடைப்பவர் நம் முன்னே போவார், ஓசன்னா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போமே, ஓசன்னா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போமே. ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். விளங்காதே திகையாதே, நிச்சயமாகவே முடிவு உண்டு. கலங்காதே திகையாதே, நிச்சயமாகவே முடிவு உண்டு. ஆண்டவரே, எங்களுடைய தடைகளையும் எங்கள் வாழ்விலே காணப்படுகிற பிரச்சனைகளுடைய சமூகத்திலே நாங்கள் முறையிடுகிறோம். நாங்கள் இச்சமூகத்திலே நான் அறிக்கையிடுகிறோம். நீர் எங்களுக்கு வழிகளை திறப்பீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீர் எங்கள் தடைகள், இஸ்ரேல் ஜனங்களுக்கு தடைகளை ஊடுத்து நீர் அவர்களை அந்த செங்கடலின் வழியாக நீர் அழைத்து சென்றது போல ஆண்டவரே, நீர் எங்களுடைய வாழ்க்கையிலும் இருக்கிற தடைகளை உடைத்து நீர் எங்களையும் ரயில் வெட்டாந்தரை வழியாக எந்த தடைகளை எங்கள் முன்பதாக இருந்ததோ அந்த தடைகளையே எங்களுக்கு பதிலாக நிறுத்தி அதன் நடுவிலே எங்களை கடந்து போக செய்கிறவராக இருக்கிறீர் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் எங்களுக்கு முன்பதாக இருக்கிற மலைகளை எல்லாம் நீர் வழிகளாக்குவீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, தண்ணீரை பிளந்து போக செய்கிறவர், எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை உடைத்து போடு,
உடைத்து பிளந்து போடுவீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. சமூகத்தில் நாங்கள் பலனடைந்தவர்களாக இந்த வசனத்தின் மூலமாக இந்த நாங்கள் பலப்பட்டு நாங்கள் உடைய சமூகத்திலிருந்து நாங்கள் இந்த நாளிலே நாங்கள் கடந்து செல்ல எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. தொடர்ந்து இந்த நாள் முழுவதும் நீரே எங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. உடைய கரம் எங்களோடு கூட இருந்து வழி நடத்தட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். God bless you.